உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தேனியில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகிலேயே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. இதுகுறித்து காவல்துறை தரப்பில் என்ன பதிலளிக்கப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, தேனி மாவட்டத்துல அனைத்து பகுதியிலுமே பார்த்தோம்னா கள்ளச்சந்தையில மது விற்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை அறிவதற்காக இன்று ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணோம். அதாவது பார்த்தோம்னா அள்ளிநகரம் காவல் நிலையத்துக்கு 100 மீட்டர் தொலைவிலே ஒரு கடையில பார், அதாவது பார்த்தோம்னா ஒரு கள்ளச்சந்தை விற்கப்படும் பார்த்தா யாருக்கு தெரியாம தான் மது பாட்டில் கொடுப்பாங்க. ஆனா பார்த்தோம்னா ஒரு திறந்தவெளி பார் போல அதிகாலை 4:30 மணி முதலே அங்க உள்ள ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் ஆகிய வைத்து அவங்க குடிமகனுக்கு தேவையான அனைத்து வித பாட்டில்களும் விற்கப்படுகிறது. அதாவது டாஸ்மாக் கடையில 150 ரூபாய்க்கு விற்கப்படும் மது இங்கு 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இது ஒரு முக்கியமான சாலையின் நடுவே, அதாவது திறந்த வெளியில முக்கியமான சாலைக்கு நடுவே இது விற்கப்படுகிறது. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அள்ளிநகரம் காவல் நிலையத்துக்கு 100 மீட்டர் தான் இது இருக்கு. இதோட பார்த்தோம்னா தேனி மாவட்டத்துல மது விற்பனை தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மதுவிலக்கு காவல்துறையினர் பல்வேறு இடங்கள்ல சோதனை நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் அருகிலே பகிரங்கமாக அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த மது விற்பனை காவல்துறைக்கு தெரியாம நடக்க வாய்ப்பில்லை என அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. கௌதமி, இது குறித்து நம்ம காவல்துறையிடம் கேட்டபோது உடனே நாங்க செக் பண்றோம் அப்படின்னு நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. கௌதமி, தற்போது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.